ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹவு டு மெயின்டைன் த பேட் அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ஆஃப் சீசன் ஆன் சீசன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சில இதில் வின்டர் இருக்கும், அப்புறம் சம்மர் வரும். எவ்ரி 3 months 4 months நீங்கள் வந்து இது ரொட்டீனாக நம்ம பண்ணணும். அப்போ தான் எப்படி நம்ம பேட்டை மெயின்டைன் பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ரெண்டுமே என்னுடைய ஓன் பேட்டு. நான் எவ்ரி 3 months இதை பண்ணுவேன். grip சேஞ்ச் பண்ணுறது, ஹவு டு மெயின்டைன் த பேட் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ இது மாதிரி நீங்கள் எல்லாரும் பேட்லையும் இந்த மாதிரி ஸ்கஃப் ஷீட் ஒட்டி இருக்கும். ஆன்டி ஸ்கஃப் ஷீட் நீங்கள் ஒட்டி தான் விளையாடுவீங்க. இந்த ஷீட்டை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது சைடு வேர்ட்ஸில் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக பண்ணிங்கன்னா வுட்டு பீல் ஆகிட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைன்னா உங்கள் பேட்டே டேமேஜ் ஆகிடும். இப்போ நான் எப்படி மெயின்டைன் பண்ண போகிறேன் பாருங்கள். என் பேட் எப்படி கிரைன்ஸ்லாம் உடஞ்சிருக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நான் இதுக்கு வந்து வேக்ஸ் போட போகிறேன். எஸ்எஸ்ல ஸ்பெஷல் வேக்ஸ் இருக்குது. இது என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த வேக்ஸ் போடுறதால இந்த கேப்ஸ்லாம் ஃபில் ஆகும், ஃபர்தராக இது உடையாது, என்ஹான்ஸ் பண்ணும், உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். அதுக்காக தான் இப்போ நான் இந்த வேக்ஸ் போட போகிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். எஸ்எஸ் பேட் வேக்ஸ். ஜஸ்ட் நீங்கள் ஒன்றும் தெரில, இதை மாதிரி போட்டுட்டு ஒரு 1/2 hour பேட்டை இது மாதிரி உடஞ்ச இடத்துலலாம் இது கவர் ஆகும். இது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் போடலாம். பேட் உங்களுக்கு புது பேட் மாதிரி ஆகிடும். நான் இது எவ்ரி 3 months என் பேட்டுக்கு பண்ணுவேன். இப்போ இல்லை, நான் விளையாடுற காலத்துலையும் சரி, இப்போயும் சரி, இப்போயும் விளையாடும் போது நான் இதை யூஸ் பண்ணுவேன். எதுக்காகனா இது நம்ம கேப்லாம் அரெஸ்ட் ஆகும், ஃபர்தராக உடையாது, பேட்டும் புதுசாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து இப்போ வின்டரில் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த கிரிப்ஸ்லாம் நான் இப்போ சேஞ்ச் பண்ணுவேன். இதை பண்ணி எவ்ரி சீசனுக்கு நான் ரெடி பண்ணணும். அதே மாதிரி நீங்களும் உங்கள் பேட்டை இந்த மாதிரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப லைஃப் இருக்கும், பர்ஃபார்மன்ஸும் நீங்கள் நிறைய ஸ்கோர் பண்ணலாம். இதை வந்து நான் இப்போது திருப்பி நான் சீசன் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு ஆயிலிங் பண்ண போகிறேன். ஜஸ்ட் எதுக்காக நம்ம பண்ணோம்னா, இது வந்து நம்ம ஒரு 3-4 months நம்ம ஆடல, அதனால திருப்பி நாக் பண்ணால் நல்லது. இதுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிட்டு பேட் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு இந்த வின்டரில் விளையாடல. பாருங்க பேட்டோட இப்போ ஆயில் போட்டிருக்கோம். நாளைக்கு நைட் நாக்ஸ் மிஷினில் பண்ணுவேன். இந்த கிரிப்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிடுவேன். அதே மாதிரி நீங்கள் இந்த பேட்டை அடிக்கடி சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி பேட் வந்து எப்பவுமே கவரில் போட்டு வைக்கணும், இல்லைனா பேட் ரொம்ப வெயிட் ஹெவி ஆகிடும். எப்பவுமே நீங்கள் இது கொடுத்துருக்க கவரில் போட்டு வைங்க எல்லா பேட்டும். அப்போ தான் மாய்ஸ்சர் கண்டென்ட் உள்ளே போகாது, லைஃபும் நல்லாயிருக்கும். இல்லைனா வெயிட் ஆகிடும். ஹாய், நம்ம நேற்று எல்லாம் ஆயிலிங், வேக்சிங் அதை பற்றிலாம் பார்த்தோம். நம்ம இன்னைக்கு இந்த பேட்டு எப்படி நம்ம நாக் பண்ண போகிறோம், எப்படி இதை கிரிப் சேஞ்ச் பண்ண போகிறோம், எப்படி ஆன்டி ஸ்கப் ஷீட் ஓட்ட போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நாக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து மிஷின் நாக்கிங். பேட் எல்லா ஏரியாவும் கவர் ஆகும். இங்கே இருந்து இது வரைக்கும் ஃபுல் ஏரியா ஸ்வீட் ஸ்பாட் ஃபுல்லாக கவர் ஆகும். ஆனால் பேட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். நம்ம ஏன் வந்து கிரிப் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணோன்னா,
நீங்கள் வந்து டெய்லி விளையாடுங்க நெட்ஸில். இது மாதிரி சில பேர் டெய்லி விளையாடலாம், சில பேர் வீக்கெண்ட் விளையாடலாம். இந்த மாதிரி விளையாடும்போது உங்களுக்கு இந்த grip வந்து தேஞ்சு உங்களுக்கு அந்தளவுக்கு gripness இருக்காது. அதனால் எவ்ரி 3 மந்த்ஸோ உள்ள grip கண்டிஷன்ஸ் பார்த்து நீங்கள் அப்பப்போ grip சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். மோர் grips கிடைக்கும். அதனால் grip ரொம்ப முக்கியம் பேட்டுக்கு. நீங்கள் இந்த வீடியோவில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்லி லவ்வபிள் பேட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காமிச்சேன். இதுதான் நான் ரொட்டீனாக நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஆயிலிங்கு, வேக்சிங்கு, இது மாதிரி grip சேஞ்சிங்கு, ஆன்டிஸ்கப் ஷீட் சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நல்லா நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஒரு லைக் கொடுங்க. அதே டைமு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடலாம். அது இல்லாமல் எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அது இல்லாமல் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஆல்.